மேடை எனக்கு புதுசு கிடையாது, அரசியல் எனக்கு புதுசு கிடையாது. ஆனா இந்த மேடைக்கு என் கணவருக்காக ஒரு துணைவியாக வந்து உங்ககிட்ட வந்து பேசும்போது எனக்கு புதுசாக இருக்கு. நான் தான் அரசியல்வாதி, வீட்டுல ஒரு அரசியல்வாதி இருந்தா போதும் நான் சொல்லக்கூடிய நேரத்துல நான் டெல்லியில இருக்கும்போது திடீர்னு போன் பண்ணி நான் இந்த தேர்தலில் இறங்க போறேன்னு சொன்னாரு. ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்குது எனக்கு. என்னை பார்க்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, அரசியல் நல்லா தான் பேசுறீங்க, ஆனா எனக்கு பின்னாடி என்னுடைய ஒவ்வொரு வெற்றிக்கும் ஒவ்வொரு போராட்டத்திலே ஜெயிச்சுட்டு வரும்போது எனக்கு பின்னாடி என்னுடைய பக்கபலமாக எனக்கு மிக பெரிய சப்போர்ட்டே என்னுடைய கணவர் சுந்தர் அவர்கள். கடந்த 31 ஆண்டுகளாக குடும்பம் நடக்கும் போது இன்னைக்கு இந்த மேடையில் உங்க முன்னாடி தைரியமாக விஷ்ணு சுந்தராக நிற்கிறேன்னா அதுக்கு ஒரே காரணம் என் கணவர் தான். ஒவ்வொரு வெற்றிக்கும் ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மேடையில என்ன மாதிரி ஒரு பெண்ணுடைய வெற்றிக்கு பின்னாடி அப்படிப்பட்ட ஒரு ஆண் இருக்காருன்னு சொல்லக்கூடிய நிலைமை எனக்கு இருக்கு. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த தேர்தல் வந்து அவருக்கான தேர்தல் கிடையாது. இந்த தேர்தலில் சுந்தர் அவர்களும் எதிர்கட்சியில் இருக்கிற ஒரு தலைவரும் அவங்களுக்கு ஒரு இடையில போட்டி கிடையாது. இந்த போட்டி நியாயத்துக்கு நிஜத்துக்கு போட்டி, போய் பித்தராட்டத்துக்கு எதிராக இருக்கிறது போட்டி. இந்த போட்டி மக்களுக்கு நல்லது யார் செய்வாங்க, மக்களை யார் இருக்கிற வருடனால ஏமாற்றிட்டு இருக்காங்க, அதுக்கான போட்டி. இந்த போட்டி நிச்சயமாக மதுரையில வாழ்ற, மதுரை சென்ட்ரல் மத்திய மதுரையில வாழ்ற மக்களுடைய நலனுக்காக இருக்கிறது. இதுவரைக்கும் அவருடைய 30 வருடங்களாக சினிமா துறையில ஒரு சின்ன கரையும் இல்லாம அவர் இன்னைக்கு களத்துல இறங்கி இருக்காருன்னா அவர் எந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதன் நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எதிரில் நிற்கிறக்காரங்களுக்கும் என்னத்தான் சொல்றது, அவரை பத்தி தவறா என்ன பேசுறதுன்னு அவங்களுக்கு புரியல. என்ன தப்பா பேசுறதுக்கு, தவறாக பேசுறதுக்கு ஒரு துளி விஷயம் கூட கிடையாது. சுத்தி சுத்தி என்ன வருவாங்க, என்ன தாக்கி பேசுவாங்க. பேசிட்டோம், இதுவும் பார்த்தாச்சு, இதுக்கு மேலேயும் பார்த்தாச்சு. நான் ஒரே விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேர் இங்க இருக்கீங்க. தனிப்பட்ட முறையில் நான் சொன்ன மாதிரி